ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறிப்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில முதலாவது அவனுடைய வாழ்க்கையில அவனை குறித்து கர்த்தர் பேசுவான். அவனுடைய கடந்த காலம், அவனுடைய நிகழ்காலம், இதை குறித்து கர்த்தர் அவனோடு கூட பேசுவான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவனோடு கூட கர்த்தர் பேசுவார். இரண்டாவது, அவனுக்கே அவர் ஆயத்த பண்ணின நன்மைகளை குறித்து, அவனுக்கே அவர் வைத்திருக்கிற தரிசனத்தை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் அந்த மனுஷனோடு பேசுவார். இது அவனுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம். மூன்றாவது, அந்த மனுஷனை பயன்படுத்தி மற்றவர்களிடத்தில் என்னென்ன பேச கர்த்தர் சித்தமாயிருக்கிறாரோ அந்த காரியத்தை கர்த்தர் அந்த மனுஷனிடத்தில் பேசுவார். நம்மை குறித்து பேசுவார், நமக்கானதை குறித்து பேசுவார், நம்மை கொண்டு மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்மோடு கூட பேசுவார். இந்த மூன்று காரியம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா பிரதானமாக ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இந்த மூன்று காரியத்தை குறித்து கர்த்தர் நிச்சயமா அவர் பேசிக் கொண்டிருப்பார்.